டென்டுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தலைமைச் செயலகமா இல்ல கட்சி அலுவலகமா? அதிகாரத்தை உங்க கையில கொடுத்தா ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்படி அலங்கோலமா ஆக்கி வச்சிருக்கீங்களே சிஎம் சார் அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சி இங்க ஆண்டு இருக்கு, பெரிய பெரிய கட்சி ஆண்டு இருக்குங்க. காங்கிரஸ் ஆண்டு இருக்கு, திமுக ஆண்டு இருக்கு, அதிமுக ஆண்டு இருக்கு, எல்லா கட்சிகளும் ஆண்டு இருக்கிறாங்க. ஆனா தாவேக ஆண்டு ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே, அவங்க என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்காங்க தெரியுமா? அரசு அலுவலகங்கள், அதாவது தலைமைச் செயலகம் வந்து பாத்தீங்கன்னா அரசு அலுவல் பணிகளை தான் அங்க செய்யணும். ஆனா மாறாக கட்சி பணிகளும் நாங்க செய்வோம், இதுதான் மாற்றம் அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறாங்க தாவேக அரசு, விஜய் தலைமையிலான அரசு. உண்மையிலேயே இது யாரை எதிர்பார்த்திருக்கிற மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அடிச்சதுப்பா ஜாக்பாட்டு, இவரு மினிஸ்டரா அப்படின்னு எல்லாரையும் ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன பண்ணிருக்கிறார், வாரி வழங்கி இருக்கிறாரு விஜய் அவர்கள். ஆனா இவங்க பண்ற அட்டூழியங்கள் இருக்கு பாரு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி கேட்டு இருக்காங்க. தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரா அவர் இருக்கிறார். இவரை பார்க்கறதுக்கு 4-5 பேர் வராங்க. அது வந்து அவருடைய அலுவலகத்துல தினமும் என்ன பண்றாங்க, வந்துகிட்டே இருக்கிறாங்க, ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. வந்துட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க, சால்வா போடுறாங்க. இதுல என்னன்னா அதிமுகவில இருந்து விலகின இலக்கிய அணி செயலாளர் சிவராஜ் அவரும் சரி, மதுரமல மகளிர் துணை செயலாளர், இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கிறாங்க, தவைக்கலை இணைச்சிருக்கிறாங்க தங்களை. சோ அது என்ன பண்ணிருக்காங்க, கட்சி அலுவலகத்துல வந்து இணைச்சிக்கங்க அப்படின்னா தலைமைச் செயலகத்துல வந்து பனையூருக்கு போகணும். கட்சி அலுவலகம் சென்னையிலே இருந்தா கூட பரவாயில்ல, நீ உடனே என்ன பண்ணிக்கலாம், பக்கத்துல தான் இருக்குது, வாங்க அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கட்சி இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க இருந்து பனையூர் போனோம், அடிக்கிற வெயில், ரொம்பளால முடியாதுப்பா, அதனால இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம், சால்வை போட்டு கட்சியில இணைச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அலுவல் வேலையை பாருங்கன்னா கட்சி வேலையை பார்த்திருக்கிறாரு புசி ஆனந்த் அவர்கள். அதாவது அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட இருந்தாதான் ஒரு ஒழுங்கு கிரயமா இருக்கும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்க கிட்ட கொடுத்தா என்ன கதியாகும், இதுதான் கதியாகும். இது வரைக்கும் தலைமைச் செயலகத்தை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செய்யற இடமா இது வரைக்கும் எந்த கட்சியும் நடத்தினே கிடையாது. ஆனா ஒரு மாற்றத்தை கொடுத்து விஜய் தலைமையிலான அரசு அரசியலை செய்வோம் நாங்க தலைமைச் செயலகத்துல, இதுதாங்க மாற்றம். இதுக்கு முன்னாடி எதனா ஒரு கட்சி தலைமைச் செயலகத்துல அரசியல் செஞ்சு நீங்க பாத்திருக்கீங்களா? அரசியல் நிகழ்வுகளை, அரசியல் வேலைகளை, கட்சி பணிகளை அங்க செஞ்சு பார்த்திருக்கீங்களா? நாங்க செய்வோம், ஏன்னா நாங்க மாற்றத்தை கொடுத்திருக்கோம். இதுதான் விஜய் கொடுக்கிற பெரிய மாற்றம். இது பெரிய மாற்றமா இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது விஜய் முதலமைச்சரா பொறுப்பெடுக்கும் போது என்ன சொன்னார்னா, மக்கள் காசு ₹1 எனக்கு வேணாம், யாராவது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணா அது யாரா இருந்தாலும், அவர் சொல்றது யாரா இருந்தாலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணா என் நாலேஜுக்கு வந்துருச்சுன்னா அவங்க நான் ஈவு இறக்கமே பார்க்க மாட்டேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன், வருவங்க அது எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொன்னாரு விஜய் அவர்கள். இன்னைக்கு விஜயோட ஆஸ்தான தளபதி, பொதுச் செயலாளர், விஜயனுடைய வலதுக்கரம், எல்லா A to Z அவர் தான். அப்பேற்பட்ட ஒரு மினிஸ்டரு கட்சி பணியை வந்து தலைமைச் செயலகத்தை வச்சு பண்ணியிருக்கிறாரு. இது ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. எவ்வளவு அனுபவமிக்க தலைவர்கள் அந்த பதவியில இருந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட கொடுத்து இந்த படுற பாடு இருக்குது தமிழ்நாடு, ஐயோ கொஞ்ச நஞ்சம் கிடையாது அப்படின்னு தான் எல்லாரையும் முகசுலிக்க வைக்கும். முதல்ல அந்த இடத்துல கட்சி பணியை பார்க்கணும். கட்சி பணியை பார்க்கறது தாங்க நீங்க பனையூர்ல அவ்வளவு பெரிய அலுவலகம் வச்சிருக்கீங்க, போய் அங்க போய் பார்க்க வேண்டியதானே, அங்க வர சொல்லி அங்க சேர்த்து வருதுன்னு. இப்போ அவங்க கட்சியில போய் யார் வேணாலும் போய் சேரலாம், அது தப்பே கிடையாது. அதிமுக போய் சேரலாம், திமுகல இருந்து போய் சேரலாம், அது தப்பே கிடையாது. ஆனா எந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கணும், அது ஒரு விஷயம் இருக்குல்ல. தலைமைச் செயலகம் வந்து அரசு வேலை செய்யணுங்க, அங்க போய் நீங்க கட்சி வேலையை பார்த்திருக்கீங்க. ஒரு கட்சியில இருந்து இன்னும் சொல்ல போனா அமைச்சர்களா பொறுப்பேற்று இருக்கிறாங்கல்ல ஒவ்வொருத்தரும், இவங்களை பாக்குறதுக்குன்னு ஜனம் கூடுன்னு கூடுது. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, படையெடுத்து போறாங்க தலைமைச் செயலகத்துக்கு, போய் போட்டோ பிடிச்சிட்டு வரணும், இந்த அமைச்சர்கிட்ட போட்டோ பிடிச்சிட்டு வரணும், இன்னார்கிட்ட போய் போட்டோ பிடிச்சிட்டு வரணும். அது வேலை செய்யற இடமா இல்ல போட்டோ பிடிக்கிற இடமா? அப்படி உங்களுக்கு யாருக்குன்னா போட்டோ பிடிக்கணும்னா எல்லாரும் என்ன பண்ணுங்க, தலைமை அலுவலகத்துக்கு வாங்கப்பா, அங்க வச்சு போட்டோ எடுத்துக்கோங்க, கட்சி சேர்ற நிகழ்ச்சியில அங்க வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் என்ன அதிரடியான முடிவு எடுக்க போறாரு புசி ஆனந்த் மேல, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. தலைமைச் செயலகத்துல வந்து நீங்க கட்சி நிகழ்ச்சிகள் அங்க பண்றீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கத்தக்கது. இத விஜய் அவர்கள் கண்டிப்பாரா அப்படின்னா கிடையாது. ஒரு ஆர்டர் போடுங்க, எதுக்குங்க தேவையில்லாம வேலை செய்யற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. ஒரு ஏஐ விட்டார்ல விஜய்,
டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவர் சாப்பிடுறாரு. காலையில வந்தாருன்னா ஈவினிங் தான் போறாரு. லஞ்ச் டைம்ல கூட அவர் என்ன பண்றாரு, வீட்டுல போய் சாப்பிடாம டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அவர் அலுவலகத்தில சாப்பிடுறாரு. ஏஐ போட்டோலாம் பயங்கரமா பிரபலம் ஆச்சு. இது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, உண்மைதான்ப்பா விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாரு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவர் ஏஐயா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், உண்மை அதுதானே. ஸோ அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போடுங்க. கட்சி பணிகளை தலைமைச் செயலகத்துல செய்யாதீங்கப்பா, அது வேறப்பா. நீங்க கட்சி பணிகள் வேற, ஆட்சி பணிகள் வேற. நீங்க அரசியல் அலுவலக பணிகள் தான் தலைமைச் செயலகத்துல பண்ணும். ஒரு கட்சியில இருந்து சேர்றாங்க இணையறாங்கன்னா அந்த வேலையெல்லாம் அங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கலாமே, ஏன் போடல இது வரைக்கும் அப்படின்னா, அவரும் அழகு பார்க்கிறார். அதாவது என்ன நினைச்சிட்டாங்கன்னா, 6 மாசத்துக்கு நம்ம தாங்க முடியாது. 6 மாசம் இல்ல, அதுக்கப்புறம் நம்மளால இருக்க முடியுமா தெரியாது. அதனால இதான்ப்பா சான்ஸ் அப்படின்னு எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த இடத்துல குவிஞ்சு எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்க, அதிகார மீறல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தலைமைச் செயலகம் அப்படின்றது ஆட்சி அலுவல் பண்ற இடம். அந்த இடத்துல போயிட்டு நீங்க கட்சி பணிகள் பண்றீங்கன்னா இது எந்த அளவுக்கு ஒரு இழக்கு அந்த இடத்துக்கு, அந்த புனிதமான இடத்துக்கு, அந்த வேலைக்கு நீங்க அமைச்சரவையில இருக்கிறீங்க, அந்த பதவிக்கு எந்த அளவுக்கு ஒரு இழக்கு அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்கணும். சோ கொஞ்சம் கூட விஜய் அவர்கள் இதுவரைக்கும் யாரையுமே கண்டிக்காம இருக்கிறாரு. ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போடுங்க, கட்சி சம்பந்த பணிகளை கொண்டு வந்து இங்க திணிக்காதீங்க, ஆட்சி பணிகளை மட்டும் கொண்டு வந்து இங்க திணிங்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு. அரசு அலுவலக பணிகள் மட்டும் இங்க செய்யுங்க, மற்ற வேலைகளை இங்க செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அமைச்சர்களுக்கு ஏன் ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய பாக்குறதுக்கு அரசு அலுவலர்களே நிறைய பேர் என்ன பண்றாங்களா, அவரை பார்க்கறதுக்கு உயிராங்களா, இவரை ரசிக்கிறாராம், விஜய் ரசிக்கிறாரு. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. எப்பா அவங்க போய் வேலையை பாருங்கப்பா, ஏன்பா இது மாதிரி இடல் பண்றீங்க? இதனால தலைமைச் செயலகத்துல காவல்துறையினர் ரொம்ப படாத பாடுபடுறாங்க, பாதுகாப்பு பணியில ஈடுபட முடியாம அப்படின்ற ஒரு வேதனையான செய்தியும் இங்க வருது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு கூட நான் தலைமைச் செயலகத்தை கிராஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். எவ்வளோ கிரௌடு தெரியுமா, எவ்வளோ டிராபிக் ஜாம் அங்க வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது. பாதுகாப்பு பணியில காவல்துறையினர் ஈடுபட முடியல, ஏன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. டெய்லி இந்த அரசு பணிகள் தேக்கம் அடைகிறதும் நம்ம என்ன பண்றோம், முன்வைக்கிறத பாக்குறோம். சோ தொடர்ந்து தலைமைச் செயலகம் அப்படின்றது தாவேகா கட்சி அலுவலகமாவே மாறிடுச்சு அப்படின்னு தான் இங்க பாக்கணும். சோ தலைமைச் செயலகம் அப்படின்றது திமுக ஆட்சி காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, அது ஒரு புனிதமான இடமா கருதப்பட்டது. அரசு பணிகளை மட்டும்தான், அலுவல் பணிகளை மட்டும் தான் அங்க நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா நாங்கள் மாற்றத்தை தரோம் சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஆட்சி செஞ்சு அவங்க அமைச்சரவை இங்க வந்தோன்னையும் இப்ப அது தலைமைச் செயலகமா இல்ல, தாவேகாவுடைய கட்சி அலுவலகமா மாறிடுச்சு அப்படின்ற ஒரு பெரிய துக்கமான செய்தி தான் இங்க வந்திருக்கு. சோ விஜய் இத பொறுப்பெடுத்துக்கிட்டு தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்களை கண்டிப்பாரா, அதுவும் ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சரா இருக்கணும். ஏன்னா அவர் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர், விஜய்க்கு எல்லாமே. ஆனா அவரே என்ன பண்றாரு, இந்த விஷயங்கள்ல இது மாதிரி ஈடுபடுறது ஒரு பெரிய வேதனைக்குரிய செயலா இருக்குது. சோ விஜய் இது எந்த அளவுக்கு கண்டிப்பார் அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தி ஒரு கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.